ராட்சசன் படத்தில் வர மாதிரியே இன்றைக்கி ஒரு சீரியல் கில்லரோட கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போகோ த க்ளவுன். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிறிஸ்பி ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனல் மிஸ்ட்ரி சீரியஸ் 1. 1988 ராபர்ட் பீஸ்ட் அப்படின்ற 15 வயசு பையன் காணாமல் போகிறான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவனை கடைசியாக வேன் கேசி அப்படின்ற ஒருத்தர் கூட பார்த்ததா சொல்கிறாங்க. வேன் கேசி அப்படின்றவர் அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். நிறைய பார்ட்டிஸ்லாம் அவர் வீட்டில் கண்டக்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவரும் நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுவார். அந்த இடத்துலலாம் ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு நிறைய குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணிவிட்டு மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். தன்னைத்தானே போகோ த க்ளவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ராபர்ட் காணாமல் போன வழக்கில் கேசியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போகிற இடத்துல இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிருக்கு. அந்த நாற்றம் என்னன்னு கேட்கும்போது கேசி இல்லை, இது ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கோட ஃபால்ட்டு, இங்கே இப்படி தான் ரொம்ப நாளாக ஸ்மெல் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. ஆனால் அங்கே வந்திருக்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு அழுகின பிணத்தோட வாடை அப்படின்னு தான். வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் தடையுமே கிடைக்கல. ராபர்ட்டோட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே அங்கே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ தான் அங்கே அவங்க ஒரு சின்ன கதவை பார்க்குறாங்க. அந்த கதவு க்ரால் ஸ்பேஸ்க்கு கொண்டு போகும். க்ரால் ஸ்பேஸ் அப்படின்னா அங்கே இருக்க வீடுகளில் தரைக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடம் இருக்கும். எதுக்கு அப்படின்னா ப்ளம்பிங் ஒர்க், ஒயரிங், வேறு ஏதாச்சும் ஒர்க்கு அந்த மாதிரி இடத்துக்காக அந்த ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு துர்நாற்றம் வர்றது கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக ஒரு டீமை கூப்பிட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட முதல்ல கிடைச்சது ஒரு சின்ன எலும்பு துண்டு. போலீஸ் இதை கண்டுபிடிச்ச உடனே இன்னுமே அதிகமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட துர்நாற்றம் அதிகமாகிட்டே இருக்குது. போலீஸாலேயே அதை தோண்ட முடியல, அவ்வளோ துர்நாற்றம் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அங்கே இன்னுமே அவங்க நிறைய எலும்புக்கூடுகளை கண்டெடுத்தாங்க. 1, 2, 3, 4ன்னு எலும்புக்கூடுகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் சிகாகோ ஃபுல்லாக தீயாக பரவுச்சு. இந்த தேடலில் போலீஸுக்கு 29 எலும்புக்கூடுகள் கிடச்சிச்சு. இந்த 29 எலும்புக்கூடுகளுமே சின்ன பசங்களோட எலும்புக்கூடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ரிவர் ஓரமாக 5 பாடிஸ் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதில் ராபர்ட்டும் ஒன்று. இந்த ஊர் ஃபுல்லாக நல்ல பேர் வாங்கிட்டு க்ளவுன் வேஷம் போட்டு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒருத்தனோட வீட்டுக்கு கீழே 29 பிணங்கள், மொத்தமாக 33 குழந்தைங்களை கொண்டு இருக்கான். அதுவும் ஆண் குழந்தைகள். என்ன ஏது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது 1972 இந்த கொலைகள் ஆரம்பிச்சிருக்கு. கேசி அப்படின்றவனுக்கு கே ரிலேஷன் மேலே ஒரு மோகம். சின்ன பசங்க கூட தப்பாக நடந்துக்க நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்காரு. கேசியோட கொலையில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. சின்ன பசங்க, ஆதரவற்ற பசங்க எல்லாரையும் தான் வீட்டுக்கு உனக்கு வேலை வாங்கித்தரேன், உன்னை முன்னேற்றுறேன், உனக்கு அது கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவார். அங்கே அவரோட நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் பண்ணி காமிப்பான். இது மாதிரி பாரு, எனக்கு மேஜிக் ட்ரிக் தெரியும்னு. அவனோட கடைசி ட்ரிக் தான் ஹேண்ட்கஃப் ட்ரிக். அதாவது கைவிலங்கு அவனோட கையில் போட்டு சீக்ரெட்டாக சாவி வச்சு அதை திறந்து காமிப்பான். அதை பார்த்து எல்லா பசங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது நீயும் இதை ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவங்க கையில் அந்த ஹேண்ட் கஃப் போட்டுருவான். போட்டவுடனே சாவி ஆனால் இவங்கிட்ட தான் இருக்கும். அந்த பசங்க இதை எப்படி கழட்டுறதுன்னு கடைசியாக கேட்கும் போது அதோட ட்ரிக்கே சாவி இருந்தால் தான் கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க சாவியை காமிச்சிட்டு அந்த பசங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பான். பசங்களும் கதறி அழுந்து விட்டுருங்கன்னு சொல்லியும் அவன் விடாமல் ஒவ்வொருத்தரையும் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி மர்டர் பண்ணான். அவனோட டார்கெட் ஃபுல்லாக வீட்டை விட்டு ஓடி வந்த பசங்க, யாரும் கேட்காத பசங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி தினமும் கொலை பண்ணுறவன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்றது தான் ராபர்ட்டோட கேஸ். அந்த 33 பாடியில் இன்னுமே சில பாடிஸ் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இன்னுமே தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக கோர்ட்டில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. மரண தண்டனை விதிக்கும் போதும் அவன் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணுறான். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே க்ளவுன் ரிலேட்டட் பெயிண்டிங்ஸாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் சாகும்போது எந்த ஒரு பயமோ இல்லை பதட்டமோ இல்லாமல் ஜாலியாக போய் தூக்கு மேடையில் போய் நின்னான். அவன் சாகும்போது ஒன்று சொல்லிட்டு செத்தான், நான் கொண்டது 33 பேர், ஆனால் உங்கள் கவர்மெண்ட்டால் என்ன ஒருத்தனை மட்டும்தான் கொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு நக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கிஸ் மை ஆஸ் அப்படின்ற கடைசி வார்த்தை சொல்லிவிட்டு தூக்கில் தொங்கிட்டான். இப்படி கொடூரமாக அந்த 33 பசங்களை கொன்ன அவனுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. சாகும்போது அவனுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. இவன் மனுஷன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவன் ஒரு பயங்கரமான மிருகன்னு தான் சொல்லணும். ஏன்னா 33 பேரும் சின்ன பசங்க, ஒன்றும் தெரியாத பசங்க, வாழ்க்கையை இன்னும் வாழவே தொடங்கலை.
இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.